சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிமுக ஒரு 3 கட்டமாக தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொல்லியிருக்கு. கேஸ் சிலிண்டர், ஆண்களுக்கு பேருந்தில் இலவசமாக பயணம், இப்போ திமுக அரசாங்கம் போட்டிருக்க வரி, இதெல்லாம் அந்த சுமைகள்லாம் குறைக்கிறதுக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுக இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள். அதுக்கு 81,000 கோடி தேவைப்படும். அதற்குரிய நிதி ஆதாரத்தை மத்தியில் ஆளுகிற பாஜக, ஏன்னா கூட்டணியாக இருக்கிற காரணத்தினால கொடுக்கிற பொழுது நிச்சயமாக மக்களுக்கு அது பலன் கொடுக்குற திட்டங்களாகத்தான். ஒரு பக்கம் இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியெல்லாம் ஒரு ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு அதிமுக நினச்சிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வி.கே. சசிகலா ஒரு கட்சியை தொடங்குறேன்னு நிற்கிறாங்க. ஓபிஎஸ் ஒரு திமுக ஆட்சிக்கு வரும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆன்மா ஆசை பழுத்தும் அப்படின்லாம் சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் ஆதரவு பெற்ற எம்எல்ஏ பேசுகிறாரு. இதெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு பக்கம் ஏதாவது ஒரு ஸ்கோர் பண்ணலாம், இல்லை அதிமுக வேறு ஒரு வடிவம் எடுக்கலாம் அப்படின்னும் போதெல்லாம் இந்த உட்கட்சியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசாகவே வெடிக்குதா? என்ன தாக்கம் ஏற்படுத்தும்? 2021 தேர்தலில் ஓபிஎஸ் நிதியமைச்சராக இருந்தார். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக முதலிடத்தில் கட்சியில் இருந்தார். அப்போ ஏன் வெற்றி பெறலை? அப்போ ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தது? அவருக்கு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வேணும், அல்லது ஒரு முக்கிய இடம் வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் திமுக ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல. இதுதான் அவருடைய மனநிலை. அடுத்து சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குடும்பத்தின் கைப்பிடியில் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்கிற அந்த சுயநலமும், கட்சியை தனக்கு அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆதங்கமும் தான் அவருடைய பேச்சில் தெரியுதே ஒழிய ஒரு மக்கள் நலன் சார்ந்ததா. நேற்று பேசுனாங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அவர் செய்த தவறுகள், ஆட்சியில் ஏதாவது சொன்னாரா? இல்லை, அவங்க பேரை சொல்றதுக்கு என்ன விரும்பலன்ட்டாங்க. விடுங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி காலத்தில் செய்த தவறுகள், நான் இருந்திருந்தா இதெல்லாம் செய்ய அனுமதிச்சிருக்க மாட்டேன்னு எதையாவது பட்டியலிட்டாரா? இல்லை. இன்றைய திமுக அரசாங்கம் இதெல்லாம் தவறு பட்டியலிட்டாரா? மத்தியில் ஆளுகிற பாஜக இதெல்லாம் தவறு இதான் பட்டியலிட்டாரா? இந்த 10 ஆண்டு காலத்தில் சசிகலா அரசியலிருந்து ஒதுங்கினதுக்கு பிறகு 2016 26 வரை இந்தந்த இடங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நான் அதையெல்லாம் சரி செய்ய போகிறேன் ஏதாவது சொன்னாரா? அவர் சொன்னதெல்லாம் என்ன? எனக்கு பரோல் கொடுக்கல, நான் அவர்களை கொண்டாந்து உட்கார வச்சேன், என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, இவ்வளோதானே. இதை தவிர வேறு ஏதேனும் முக்கியமான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்களா என்ன? இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு சசிகலாவுக்கு பரோல் கொடுக்கலைன்னா அதுக்கு தேர்தலில் போட்டி போடுறது தீர்வு இல்லைல்ல. ஹைகோர்ட்டில் அப்போவே இந்த அம்மா ஒரு ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் போட்டிருந்தாங்கன்னா 10 நாளுங்கிறது எனக்கு 1 மாதம் வேணுங்க என்று கேட்டிருந்தா நீதிமன்றம் கொடுத்துருக்குமில்ல. அது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையோ, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையோ, அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்ல. நீதிமன்றமும் சிறைத்துறையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ வி.கே. சசிகலா கட்சி தொடங்கியது என்பது ஒரு திமுகவுக்கு எதிராக, அல்லது எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சியில் நீங்கள் சுட்டி காட்டியது போல் இந்த தவறையெல்லாம் செய்திருந்தார், இந்த தவறையெல்லாம் நடக்காமல் மக்களுக்கு நாங்கள் செய்வதற்காக, நலம் செய்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக கட்சி ஆரம்பிக்கிறார். சொந்த பிரச்சனை கூட என்ன பிரச்சனை? பரோல் 10 நாள் கொடுத்தது 5 நாள் ஆக்கிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை சொன்னார். வேற என்ன, கட்சியிலிருந்து அவரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். இவர் தான் எடப்பாடி பழனிசாமியை அடையாளப்படுத்தினேன்னு சொல்லி சொன்னார். வேற ஏதேனும் அதில் முக்கிய தகவல் இருக்கா? இல்லை, 9 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏன் இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க? 2வது, தன்னோட உயிருக்கே ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற மாதிரி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தால் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச தகவல் படி சசிகலா தமிழ்நாட்டுக்கு மாறுதல் கேட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல, அல்லது மத்திய அரசாங்கம் கொடுக்கல, அல்லது நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா தீர்ப்பு கொடுத்த ஜூடிஷியேஷன் எங்க? இப்போ டெல்லி கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுங்க, அந்த தண்டனை டெல்லியில் தான் இருக்கும். எந்த கோர்ட் தீர்ப்பு கொடுக்குதோ அந்த ஆளுகைக்கு அது உட்பட்டது. நீங்கள் பரோல் கர்நாடகாவில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இங்கே தேவைங்கிறது பாதுகாப்பு தானே. அது கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் போட்டாங்கன்னா கொடுத்துட்டு போகிறாங்க.
அதனால் இது ஒரு பெரிய மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? பரோல் கிடைக்கலைங்கிறதா, இல்லை எனக்கு பரோட்டா தரல அப்படிங்கிறதா? கட்சி ஆரம்பிக்கிற நோக்கம் என்னவாக இருக்கணும்? தமிழ்நாட்டில் நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன், எனக்கு முன்னாள் இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக இதெல்லாம் செய்யலை, நான் அடையாளம் காட்டிய எடப்பாடி பழனிசாமி இந்த அரசாங்கத்தில் இவ்வளவு தவறுகள் இழைத்து விட்டார், மக்கள் இதனால சிரமப்படுறாங்க, ஏதாவது இருக்க என்ன? இப்போ அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி அப்படின்றது டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைந்த பிறகு ஓரளவுக்கு அதிமுக பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தப்போ சசிகலா இப்படி ஒரு கட்சி தொடங்குறது அதிமுக அந்த கூட்டணிக்கு பலவீனமாக இருக்குமா? ஒரு சசிகலா ஒரு கட்சி துவக்கிறேன்னு சொன்னதுனால அதிமுக பலகீனப்பட்டுரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இம்மெட்டீரியல். இப்போ டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி தான் 0.1% தான் அவர்களுக்கு வாக்கு இருக்கும் அப்படின்னு அந்த கணிப்பு தான். சரி, நான் சொல்கிறது யாராக இருந்தாலுமே அவர் சொன்ன செய்தி என்னன்னு கேட்குறேன். அவர் சொன்ன அரசியல் செய்தி என்னங்க? மக்கள் நலன் சார்ந்த செய்தி என்ன? இல்லை, இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் பேசுவது அந்த தோற்றத்தை எப்படி கொண்டு வரும்? இப்போ உதாரணத்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் விஜய் சொல்ற மாதிரியே சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்றாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போனார், விஜயகாந்த் கட்சிக்கு போனார், திருப்பி அதிமுகவுக்கு வந்தார், திருப்பி ஓபிஎஸ்ட போனார், திருப்பி இப்போ விஜய் அப்படிங்கிறாரு. பாரம்பரியமாக அடுத்து அவருக்கு 80 வயது 85 வயதை தாண்டியவர். அதனால அவங்கெல்லாம் ஏதோ ஒரு அடையாள அரசியலுக்கு செய்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்கணுங்கிற. இப்போ வி.கே. சசிகலா, ஓபிஎஸ், பண்ருட்டி ராமச்சந்திரன் இது எல்லாமே அடையாள அரசியல் தான் அப்படின்னு தான் ஒதுக்கிட முடியுமா? இல்லை ஏதாவது தேர்தலில் ஒரு கொஞ்சம் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், குறைந்தபட்சம் என்டிஏல அவர் இணைக்கப்பட்டு கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அந்த என்டிஏல இணைஞ்சு பயணிப்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கு, அதை அவர்கள் பேசி பாஜக மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ பேசி தீர்த்து இணைந்து அதில் பயணிக்கலாம். மற்ற சசிகலா சொல்றதுல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றதுலயும் ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த தேர்தல் களம் இப்படி ஒரு பக்கம் அதிமுகக்குள்ள ஏதாவது அப்பப்போ ஒரு தோற்றத்தை ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பக்கம், திமுக கூட்டணிகள் அப்படின்ற ஒரு பக்கம், இதில் புதிதாக விஜய் அப்படின்னும் போது இந்த கட்சிகளுக்கிடையே அதிமுகவுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்? விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னும் கட்சியே நடத்த தெரியல. கமலஹாசன் எப்படி கட்சி நடத்த, இப்போ சீமான் எடுத்துக்கங்க, அவரும் திரைத்துறையிலிருந்து வந்தவர். அதாவது நிகழ்காலத்தில், நம்ம கடந்த காலத்தை பேச வேண்டாம், நிகழ்காலத்தில் ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறார். கமலஹாசனுக்கு அந்த கட்சி நடத்த தெரியல, சரிவு சந்திச்சது. அதை விட மோசமாக விஜய் அந்த கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ கமலஹாசனுக்கு ஏற்பட்ட நிலை தான் விஜய்க்கு ஏற்படும். திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சேலஞ்சாக இருக்க போகிறது லஞ்சம், ஊழல், போதை, டாஸ்மாக், பட்டி தொட்டி எங்கும், சட்டம் ஒழுங்கு, காவல்துறை கட்டுப்பாடற்ற துறையாக முதலமைச்சர் வசம் இருக்கிற ஒரு துறையாக இருக்கு. 5000 ரூபாய் கொடுத்தார், நிச்சயமாக அது அவங்களுக்கு திமுகவுக்கு சாதகமான சில சூழல் வாக்கு வங்கியை அது உருவாக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா இனிமேல் வாங்க மாட்டாங்க என்ற உறுதியை, உத்தரவாதத்தை அவர் ஏன் தரலன்னு தெரியல. அது கொடுக்கலாம்ல, அதில் 1 கோடி பேர் இருக்காங்களே. குறைந்தபட்சம் தேர்தல் காலகட்டம் வரைக்கும் அது அது எப்படி அப்போ மற்ற நேரத்தில் நாங்கள் வாங்கிக்கோ, இனிமேல் தவிர எந்த டாஸ்மாக்லேயும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து வாங்க மாட்டாங்கன்னு அவர் அறிவிச்சாருன்னா அதில் 1 கோடி பேர் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வர்ற கலெக்ஷனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இந்த இதில் வெற்றிக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும்? மக்கள்கிட்ட அந்த நீங்கள் சொல்லக்கூடிய திமுக அரசு மீதான எதிர்ப்பு மக்கள்கிட்ட அந்த மனநிலை இருக்குதா? இந்த முறை கேண்டிடேட் மேட்டர்ஸ். ஏன்னா 4 முனை போட்டி, வித்தியாசங்கள்ங்கிறது 500-1000 ஓட்டுகளுக்கு உள்ளதான் இருக்கும். அப்போ அந்தந்த இடத்த, 1 முதலமைச்சர் வேட்பாளர், 2 அந்தந்த கட்சியினுடைய பலம், 3 கூட்டணியினுடைய பலம், 4 வேட்பாளருடைய பலம். இது களம் அமைகிற பொழுது நம்ம அதை சொல்லலாம்.
அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் எல்லோரையும் அனுசரித்து தான் முதலமைச்சர் ஆக வேண்டும், அதிமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் இன்னும் எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தினால் ஆளுகிற திமுகவின் மீது இருக்கிற வெறுப்பு, அதிமுக ஆள வேண்டும் என்கிற தமிழ்நாட்டு மக்களது விருப்பம் நிறைவேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் வந்து ஒரு 500-1000 வாக்குகள் கூட நம்ம கவனமாக எடுக்கணுன்ற கருத்தை சொல்கிறீங்க. இப்போ அதையெல்லாம் உணர்ந்து தான் திமுக வந்து இந்த கூட்டணி அமைக்கிற விஷயத்தில் செயல்படுறாங்களா? அதனால தான் தேமுதிக மாதிரி எது உள்ளே கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வரணுன்ற எண்ணத்தோட போகிறாங்களா அவங்க? இல்லை, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லோரையும், ஏன்னா அப்போ அவங்களுக்கே தெரியுது பலகீனமாக இருக்கிறோம், அதனால நிறைய கூட்டணிகளை உள்ள கொண்டு வரணும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியில் இன்னமும் அந்த காங்கிரஸ்குள்ள அந்த உரசல் செட்டில் ஆயிடுச்சுன்னு தோணுதா? ஏன்னா கிரீஸோடங்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியில் பங்கு கேட்போம், அந்த அதிகாரத்தில் பங்கு கேட்போன்றாரு. தாவேகாவுடன் பேசி கொண்டு எல்லா கட்சிகளுடன் பேசி கொண்டு தான் இருப்போம், ஒரு அரசியல் கட்சினா அப்படி தான் இருக்கும்ன்றாரு. ஒரு சுமூகமான இடத்துக்கு இன்னும் வந்து நிற்கலையா அவங்க? இல்லை, கூட்டணி நிச்சயமாக பிளவுபடாது இன்றைய தோற்றம். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மனக்கசப்பு இருக்கும். அது தேர்தல் நேரங்களில் அது வந்து எதிரொலிக்கும். தேவைக்கு அதிகமாக மாணிக் தாக்கூர் போன்றவர்களது பேச்சுக்கள், அதற்கு திமுகவில் ஏற்பட்டிருக்கிற கசப்புக்கள் நிச்சயமாக தேர்தலில் கொஞ்சம் எதிரொலிக்கும். தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும். அது திமுக காங்கிரஸ் ரெண்டு தரப்பும் அது வேலை செய்யறதுல வேலை செய்ய, திமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸும், காங்கிரஸ் நிற்கிற இடத்துல திமுகவும் ஒரு கசப்பு உணர்வுகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் அது கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்காத, கூட்டணி அமைத்தும் ஒரு பலன் இருக்கிற மாதிரி பொழுது நிச்சயமா அது கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை தான் கொடுக்கும். நன்றிங்க சார்.